ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது நேற்று நம்ம வீட்டோட லஞ்ச் ரெசிபி தாங்க. ஆக்சுவலாக லஞ்ச் மெனுக்காக நான் முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு வச்சுட்டு கோஸ் பொரியல் இல்லைன்னா கூட்டு செய்யலான்ட்டு தான் நான் கோஸ் அரிஞ்சு எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் நேற்று இருந்த கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சில்னஸ்க்கு நல்ல சூடாக ஏதாவது கிறிஸ்பியாக சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. ஸோ எடுத்து வச்சுருந்த கோஸ் பார்த்திங்கன்னா அதை நான் ஒரு சூப்பரான கிறிஸ்பியான வடையாக கன்வெர்ட் பண்ணிட்டேங்க. இதுக்காக நான் அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த கோஸ் ஒரு கப் சேர்க்குறேன். அடுத்து 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் ஃப்ரெஷ் கொத்தமல்லி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கையில் பிசைஞ்சு விடலாங்க. ஏன்னா அந்த கோஸும் வெங்காயத்தில் இருந்தும் தண்ணி நல்லா வெளியில் வரும். அடுத்து இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கையில் பிசைஞ்சு விடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 1 கப் கடலை மாவு, 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர், இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்ல கையில் இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சு விடலாங்க. ஏன்னா கோஸு வெங்காயத்திலிருந்து இருக்கிற தண்ணியே பார்த்திங்கன்னா போதுமானதாக இருக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி நம்ம மாவை பார்த்திங்கன்னா நல்லா திக்காக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கொஞ்சம் பொறுமையாக பொரித்து எடுத்தோம்னா நல்ல கிறிஸ்பியான சூப்பரான வடைங்க. மாவில் அதிகமாக நம்ம தண்ணி சேர்த்து ரொம்ப இலகலாக பிசைஞ்சிட்டோம்னா அது பொரித்து எடுக்கும்போது எண்ணெய் அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி மாவை லேசாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சு இந்த மாதிரி போட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எண்ணெயும் குடிக்காதுங்க, நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். பருப்பு ஊற வச்சு அதை அரைச்சி செய்யறதுக்கு டைம் இல்லை, ஒரு 15 நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு வடை செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம சேர்த்துருக்கிற இந்த கோஸ், கடலை மாவு, பச்சரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் பவுடர், வெங்காயம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவரையும் நல்ல ஒரு கிறிஸ்பியான டெக்ஸ்சரையும் கொடுக்குதுங்க. நல்ல டேஸ்டியான இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.